வணக்கம். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸில் வந்து அதிச்சார குருனுடைய பலன்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது ஒன்லி ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயமானதுனால இதை வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம், அதாவது நிறைய தொலைநோக்கு பார்வையாக இதை பார்க்காம அந்த 30 நாளுக்குள்ளே என்ன நடக்குன்ற பலன்கள் இருக்கிறதுனால அது செப்பரேட்டாக சொல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்து பலனுடைய நம்ம சேர்ந்து சொல்கிறது அப்படின்றது நடக்கும். ஏறத்தாழ இந்த மாதம் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் வந்து புது வருஷ பரப்பு வரதும், அதுக்கு அடுத்த வந்து சுக்கிரன் வந்து கும்பத்துலேருந்து மீனத்தில் உச்சமாகிறதும், புதன் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி படுறதும், ஏப்ரல் 22ஆம் தேதி குரு வந்து திரும்பியும் வந்து விருச்சிக ராசிக்கு போகிறதும், இதுதான் வந்து ஒரு பொதுவான நிகழ்வுகளாக இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை நம்ம பார்க்குறப்போ எப்படி இதுக்கு ஒரு அணுகுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய வந்து வேலைகள் வந்து அன்றாடம் பண்ணிகிட்ருப்போம். நிறைய வேலைகளில் வந்து பிளான் பண்ண வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்கும். இந்த நம்மளோட ராசி பலன்கள் வந்து நல்லா இல்லாததுனால ஒரு வேலையில் பண்ணாமல் நிறுத்திடுறது அப்படின்றது இருக்கக்கூடாது. எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் வந்து செய்யறதுக்கோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதுக்கோ அதை வந்து தயங்காமல் எடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு அந்த மாத பலன்களும் இல்லை வருட பலன்களும் நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் முழு கவனத்துடன் எக்ஸ்ட்ரா ஒரு கேர், அதாவது இன்னும் ஒரு அதில் இன்னும் அதிகமாக சிரத்தையாக இருந்து அந்த விஷயத்தை நிறைய விஷயத்தில் பேப்பரில் எழுதி பிளான் பண்ணி பண்ணுறப்போ இந்த ஒரு கெட்ட நேரம்ன்றது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கெட்ட நேரங்கள் வந்து யாருக்கும் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடாலாம் இருக்கிறது இல்லை. ஒரே ஒரு எப்போவுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பில்டிங்கை கட்டுறது ரொம்ப கஷ்டம், பட் டெமாலிஷ் பண்ணுறதுன்றது ஈஸி. கட்டடத்தை கட்டுறது ஈஸி, ஆனால் இடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் லாஸ் வரப்போ இழக்கிறப்போ அது ரொம்ப குயிக்காக இழந்து போக நேரிடும். அதனால் இதை வந்து உங்கள் அடிப்படை ஜாதகம், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை வந்து ஒரு அளவுகோலாக எடுத்துகிட்டு செயல்படணுன்னு தான் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறது, விண்ணப்பம் பண்ணுறதே அதுவாக இருக்கும். கன்னியாராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெரும்பாலான கிரகங்கள் கன்னியாராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து முதல்ல வந்து குரு வந்து அதிசாரத்தில் வந்து 4ஆம் இடத்துல சனியினுடைய கேதுவோட 22ஆம் தேதி மட்டும் இருக்கிறதும், அதுக்கப்புறம் குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வர ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் பார்த்தோம்னா புதன் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் 6லிருந்து 7ஆம் இடத்துக்கு நீச்சமான நிலைக்கு போகிற ஒரு சூழ்நிலையும், சுக்கிரன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு திரும்பியும் 7ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தோம்னா 14ஆம் தேதி சூரியன் வந்து 8ஆம் இடத்துல உச்சமாக வரதும், அந்த 8ஆம் இடத்துலேருந்து இருக்கிற ஒரு சூரியனை வந்து பெரும்பாலும் குரு பார்த்துன்னு இருக்கிறதும் இந்த ஒரு சூழ்நிலை. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதும் 10ல் ராகு இருக்கிற இந்த ஒரு காலகட்டங்கள் ஏப்ரல் மாதம் பெரும்பாலும் பார்த்தோம்னா கன்னியாராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு என்ன இருந்துருந்தாலும் மனசில் வந்து ஒரு வெற்றுமைன்னு சொல்லலாம், ஒரு வெற்றிடம் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து கிரகங்கள் கூடுறப்போ, சுப கிரகங்கள் கூடுனா ஓரளவுக்கு நம்ம ஒரு வேலைக்கு சாப்பிட்றது, வேலைக்கு தூங்குறது, ஒரு டைம் பவுண்டாக எல்லாம் கரெக்டாக போயின்ட்டுருக்கும். பெரும்பாலும் சனியும் கேதும் நாளில் இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு டைம் பவுண்டாக இல்லாமல் எல்லாமே ஒரு எராட்டிக்கு நம்ம நினைக்கிறத விட அதிகமான ஒரு குழப்பத்தில் போயிட்டுருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது போய் குருனுடைய சேர்க்கையினால் 10ல் இருக்கிற ராகுவை பார்க்குறதுனால தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு ஏப்ரலில் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய காலமாக இருக்கும். அந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த குருவானவர் வந்து திரும்பி வந்து உச்சிகத்துக்கு வரப்போ 9ல் இருக்கிற செவ்வாயை பார்க்கறதுனால நிறைய கன்னியா ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய வீடு, நிலம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் எல்லாம் ஒரு முன்னேற்றம் மாத கடைசியில் 10 நாளில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து மிகவும் அதிகமாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த புதன் வந்து 7ஆம் இடத்துல நீச்சமாகறப்போ எல்லா கன்னியாராசிக்காரங்களும் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல வந்து தாம் செய்யும் தொழிலில் வந்து
ஏதோ ஒரு இதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்புன்றதை விட அவங்க நிறைய செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு தீவிரமான ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் வந்து ஒரு 10 நாட்கள் இல்லை 1 வாரம் இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் உச்சமாக குரு கூட சேர்ந்த உடனே ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பணவரவும் ஒரு சந்தோஷமான ஒரு பொருளாதார நிலைமையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் மட்டும் இந்த முதல் 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 15ஆம் தேதி இந்த 10 நாட்களும் எல்லா கன்னியா ராசிக்காரங்களும் சராசரியாக கவனமாக செயல்பட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கிற வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த நாளில் சனி கேத்து இருக்கிற இந்த காலகட்டங்களில் கன்னியா ராசிக்காரங்க வந்து அவங்களுடைய தாய், அதாவது நம்மளுடைய தாய் உடல் நலம், தந்தை உடல் நலம் சொல்கிறப்ப ஒரு விஷயத்தை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு 70 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலே இருக்கிற வயோதிக தாய் தந்தையை தான் நம்ம ஜென்ரலாக குறிப்பிடுறோம். அதர்வைஸ் எய்லிங் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு நல்ல டெர்மினல் இல் பேஷண்ட்ஸோ அவங்களெல்லாம் நம்ம கவனமாக பார்த்துக்கணுன்றதுக்காக தான் ஒரு டைரக்ஷன் கொடுக்குமே தவிர அது ஒரு முடிவான்ற ஒரு விஷயமாக எடுத்துக்க வேணாம். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் எல்லா கன்னியா ராசிக்காரங்களும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த 7இல் புதன் சுக்கிரன் இருக்கிறதும் இந்த 8இல் இருக்கிற சூரியன் வந்து 14ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சமாக இருந்து குரு பார்வை இருக்கிற மட்டும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் எல்லா கன்னியா ராசிக்காரரும் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா தன்னுடைய உடல்நல விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். 4இல் சனி கேத்து, 8இல் சூரியன், 7ஆம் இடத்தில் புதன் கொஞ்சம் நீச்சமாக இருந்து நீச்ச பங்கமானாலும் இந்த காலகட்டங்கள் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் மேபி நம்மளுக்கு சம்மர் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா கன்னியா ராசிக்காரங்களும் ட்ராவல் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து ட்ராவல் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா வந்து ஜென்ரல் எயில்மெண்ட்ஸ், ஃபீவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவும் மற்ற தொழில் ரீதியாகவும் ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையக்கூடும். 10இல் இருக்கிற ராகுவை வந்து குரு பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தயங்காமல் சந்தோஷமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலைமையில் எல்லா கன்னியா ராசிக்காரங்களும் இருப்பாங்க. இதில் சொந்த தொழில் இல்லைன்னா வந்து சொந்தமாக எந்த ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். இது இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக எல்லா கன்னியா ராசியில் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும். ஸோ மாத கடைசியில் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக காத்திருக்கும். மற்றபடி லேடிஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய நிலைமையில் 14ஆம் தேதிக்கு அப்புறம் லேடிஸ், அதாவது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சராசரியாக இந்த மாதம் பார்த்தோம்னா ஒரு பெக்கூலியராக ஒரு நிறையா ஹெல்த்தை பற்றி பேசிட்டோமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்க வேணாம். ஒரு சில பேர் நம்ம வரப்போ பார்த்தோம்னா பல கோடி பேர் கன்னியா ராசியில் இருக்கிறதுனால ஒரு பொதுவான பலன்கள் சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு திடீர் பணம் வரவோ ஒரு திடீர் வெற்றி அடையக்கூடிய காலமாகவும் இருக்கும். ஏன்னா 7இல் சுபகிரகங்களும் 8இல் ஒரு கிரகம் உச்சம் பெற்ற குரு பார்வை பெற்ற இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத ஒரு பணம் வர காலமாகவும் நிறைய கன்னியா ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படி கன்னியா ராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் மூலியமாக கவர்மெண்ட் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்சுன்னு இருக்கும். கொஞ்சம் உடல்நல சோர்வு மட்டும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்தும் இந்த மாதம் முழுமையுமே எல்லா பெரிய வெற்றியை நோக்கி போகக்கூடிய காரம் எல்லாமே எல்லாருக்கும் அமையும். இருந்தாலும் இந்த கன்னியா ராசியில் பிறந்தவங்க எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் வந்து தன் அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் எல்லாமே வெற்றிகரமான மாதமாக அமைச்சிக்கலாம். கொஞ்சம் இந்த வெளிநாடுக்கு விசா எதிர்பார்க்குறவங்களுக்கு இல்லை வெளிநாடுக்கு ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் மாதம் 15ஆம் தேதி மேலே இல்லை ஒரு 22 தேதிக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்க்க விஷயங்கள் வந்து கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பொதுவாக நம்ம இந்த கிரக மாற்றங்களுடைய பார்த்தோம்னா பரிணாமம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு புதனோ ஒரு குருன்னு எடுத்துட்டால் கூட அதனுடைய காரகத்துவங்கள் சனி ஒவ்வொரு காரகத்துவனுடைய பரிணாமங்கள் வந்து மிகவும் பெருசு.
அப்படி சொல்கிறப்போ தனி மனிதர்களுக்கு நம்ம அதை சுருக்கி சொல்கிறப்போ தனி மனிதர்களுடைய அணுகுமுறை அவங்க வாழ்க்கை முறை என்றது வந்து உணவு, புகழ், வருமானம் இதை சார்ந்து இருக்கிறதுனால அதை சார்ந்து தான் நம்ம அந்த ராசி பலன்ன்றதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய மன ஓட்டம், அவங்களுடைய முன்னேற்றம், எந்த இலக்கை நோக்கி அடையணும் அப்படின்றதெல்லாம் அடிப்படையான ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் அதெல்லாம் தெரியும். தவறாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் டைமும் கொடுத்தா கண்டிப்பாக எங்களால் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. தயவு செஞ்சு நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4-5 நாளில் ரிப்ளை கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.